வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல 5 தொகுதிகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓட்டு எல்லாம் முடிஞ்சது. இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு, இனிமேல் இந்த ஒரு 10 நாளைக்கு இதுதான் ரொட்டேஷன்ல ஓடிட்டு இருக்கோம், வேற கண்டென்ட் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை தான் பேசியாகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரிகிற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவ முடிஞ்சா உதவுங்க. அது நான் இன்னும் நல்ல குவாலிட்டியான வீடியோக்களை போடுறதுக்கு அது எனக்கு உதவியா இருக்கும். அதனால தான் சொன்னேன். சரி, ஓகே. 5 தொகுதிகளை பத்தி நீங்க பார்ப்போம். முதல்வர் நிக்கிற தொகுதிகள் அந்த 5. ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் இல்ல, முதல்வர்கள் வேட்பாளர்களா நிக்கக்கூடிய 5 தொகுதிகளை பார்ப்போம். வெற்றி பிரகாசம் யாருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு கொளத்தூர் தொகுதி, சென்னை கொளத்தூர் தொகுதி ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி அது. அந்த தொகுதியில யார் யார் நிக்கிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? சரி, ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆல்ரெடி அந்த தொகுதியில நின்னாரு. மீண்டும் அதே தொகுதியில கடையை போட்டிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது இல்ல. உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு கொளத்தூர் தொகுதியில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சந்தான கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறார். சந்தான கிருஷ்ணன் சொல்லிட்டு நிக்கிறாரு. அவர் உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு ஆப்போசிட்டா நின்று ஜெயிச்சிருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கும் அந்த ஏரியாவில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை சப்போஸ் ஸ்டாலின் ஐயாவை தோக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஸ்டாலின் ஐயாவுக்கு இணையா வருவார் ஏடிஎம்கேல அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு யூகிக்கிறாங்க அந்த ஏரியா மக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க என்டிகேல சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் நிக்கிறாரு. அவரும் தொடர்ந்து களத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவரும் ஸ்டாலின் ஐயாவை எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கப்படுது. அவர் என்டிகே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். அவருடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி அவர் ஓட்டு கேட்டு வச்சிருக்காரு. ஒருவேளை சப்போஸ் திடீர்னு ஒரு வாய்ப்பு என்டிகே ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா சந்தோஷம் தான் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா டிவிகேல யார் நிக்கிறன்னு பாத்தீங்கன்னா விஎஸ் பாபு அப்படிங்கிறவர் தான். டிவிகேல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில நிக்கிறாரு. அவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த ஏரியால கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. இப்ப எப்படி நாம் தமிழர் சவுந்தர பாண்டியன் அப்படிங்களுக்கு செல்வாக்கு இருக்கோ அதை விட ஒரு பங்கு அதிகமாவே அவருக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த ஏரியாக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஸ்டாலினை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். சரி, பார்க்கலாம். இந்த கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையான ஒரு வெற்றி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு கருத்து கணிப்புல தான் சொல்றோம். நாளைக்கு நிலை மாறலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கான நிலை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு வெற்றி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்றேன். சப்போஸ் அது நாளைக்கு மாறிச்சுன்னா இதை டேஸ் எடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க போறோம். அவர் தொடர்ந்து எடப்பாடி தொகுதியில தான் நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தொகுதியில நிற்கக்கூடிய 4 நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே நிக்கிறாரு. அவருடைய தொகுதி அது சொந்த ஊர் சிலுவம்பாளையம். அந்த ஊர் தொகுதியில தான் அவர் நிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து யார் நிக்கிறாங்கன்னா காசி அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து. அடுத்ததான் பாத்தீங்கன்னா டிவிகேல இருந்து யார் நிக்கிறாங்கன்னா கு பிரேம்குமார் அப்படிங்கிறவர் டிவி சின்னத்தில் நிக்கிறாரு. விசில் சின்னம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா விசில் சின்னத்துல என்ன அருண்குமார் அந்த ஏரியா விட்டு ஓடி போனதுனால இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கு பிரேம்குமார் அந்த இடத்த ஃபில்லப் பண்றதுக்காக அவர் சுயேட்சையன் அவரை டிவிகே சேர்த்துக்குச்சு அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது பாத்தீங்கன்னா என்டிகேல இருந்து பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு பொண்ணு பிரியதர்ஷினி நிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அந்த ஏரியாவில் அவர் தான் மாசுக்கே மாசு கட்டுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அவர்கள் அந்த தொகுதியில கண்டிப்பா டெஃபினட்டா வெற்றி அடைவே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு
கண்டிப்பா நிலையான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. அது போக இவங்க 3 பேரும் காசி அண்ணன் ஆகட்டும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரேம்குமார் ஆகட்டும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதிதேசனி ஆகட்டும், இவங்க 3 பேரும் என்ன சொல்லிக்கணும்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆலமரத்தை வந்து நாங்க எதிர்த்து நின்று நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டுக்கோப்பா நிக்கிறாங்க. சரி பார்க்கலாம், யார் ஜெயிச்சா என்ன, நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணா சரி. ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமியோடைய சொந்த ஊர், சொந்த தொகுதி அது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்ப்போம். அடுத்து வந்து நாம் தமிழர் சீமானண்ணனை பத்தி பார்ப்போம். சீமானண்ணன் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சீமானனுடைய பேச்சாற்றலுக்கு இதுவரையிலும் வந்து வேற யாருமே அந்த அளவுக்கு அரசியல்ல பேசி மேல வரல. ஆனா சீமானன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அவருடைய கொள்கை கோட்பாடுகள்ல வேற லெவல் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி லஞ்சம் தரமாட்டேன், நான் வந்து இலவசம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அரசியலை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சாரு ஆல்ரெடி. இப்ப அதே நிலைப்பாட்டோட தான் போயிட்டு இருக்காரு. கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க தம்பிங்க பேசுறதெல்லாம் யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஆனா அது சீமானன் நல்லவர் தான். அவர் வந்து காரைக்குடி தொகுதியில நிக்கிறாரு. அவருக்கு எதிர்த்து யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கு இருந்து பிரபு, TK பிரபு அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு டாக்டர். அவரு வந்து சீமானனை எதிர்த்து நின்று நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு நிறைய பக்கம். அவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அது வந்து உண்மைதான், ஓட்டுப்பதிவே முடிஞ்சிருச்சு, அது உண்மை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கை சின்னத்துல வந்து மாங்குடி அப்படிங்கிற ஒருத்தர் நிக்கிறாரு. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கை சின்னம் தான் அங்க ஒதுக்கி இருக்காங்க. டிஎம்கே வந்து இவங்கள திமுக ஒதுக்கல, கை சின்னத்தை அங்க ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஒருவேளை கை சின்னம் ஜெயிச்சாலும் அது வந்து திமுகவுக்கு தான் அது சாரும், ஏன்னா கூட்டணி கட்சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அண்ணன் வந்து தேர்போக்கி பாண்டி அப்படின்னு ஒருத்தர் வந்து அங்க வந்து கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. டிடிவி தினகரன் அண்ணன் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வந்து டிடிவி தினகரன் தேர்போக்கி பாண்டி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. சீமானனை தாண்டி இவங்க 3 பேருக்கு ஜெயிச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் சீமானனுக்கு நல்ல டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா TK பிரபுவும் வந்து ஒரு நல்ல ஒரு 4 பேருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்காரு. இவங்க மாங்குடியும் தேர்போகி பாண்டியும் இவங்க 2 பேரும் கூட நல்ல ஒரு பெரிய ஒரு கைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் பார்க்கப்படுது. ஆனா இருந்தாலும் சீமானனை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. சரி பார்ப்போம், 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சிருவோம் இல்லையா. அதனால வந்து இது கொஞ்சம் ஒத்தியில வைப்போம். சீமானனுக்கு சரியான டஃபா இருக்க போகும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூருக்கு வந்திருக்கோம். சென்னை பெரம்பூர் வந்து அது வந்து வட சென்னையினுடைய மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி. அது வந்து மிகவும் ஒரு தாழ்விடமான பகுதி. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியாவில் முக்கவாசி ஏழைகள் தான் வசிப்பாங்க அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவுக்குள்ள தான் வந்து விஜயண்ணன் நிற்கிறாரு. விஜயண்ணனை எதிர்த்து யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது RD சேகர் வந்து டிஎம்கேல நிற்கிறாரு. டிஎம்கேல வந்து RD சேகர் அப்படிங்கிறவர் வந்து அங்க நிற்கிறாரு விஜயண்ணனை எதிர்த்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NTKவில் வெற்றி தமிழன் அப்படிங்கிற ஒரு பையன் ஒருத்தர் நிற்கிறாரு. கேண்டிடேட்டு வந்து பாத்தீங்கன்னா MLA கேண்டிடேட்டா நிற்கிறாரு. அடுத்ததான் யார் நிற்கிறதுன்னு பாத்தீங்கன்னா PMKவில் இருந்து ஆளை போட்டிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து ADMK டைரக்டா ஆள் போடாம இரட்டலையில ஆள் போடாம PMK அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திலகபாமா அப்படிங்கிறவங்களை வந்து பெரம்பூர் தொகுதிக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இவங்க எல்லாரும் வந்து விஜயண்ணனுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயண்ணனுடைய அந்த மாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பெரம்பூர் ஃபுல்லாவே பரவி கிடக்குது. உண்மையிலேயே அந்த மாஸ் வந்து எடுபடுமா இல்ல வந்து எடுபடாதா அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற 4ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சிருவோம். ஆனா இருந்தாலும் வந்து விஜயண்ணனை எதிர்த்து நிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய முகமா இருக்காரு மக்களிடையே, இளைஞர்களிடையே. சரி பார்ப்போம் இந்த தேர்தலில் வந்து என்ன ஒரு வெற்றி அடைவாரா இல்லையான்னு சொல்லிட்டு 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பொருந்தெடுப்போம். அது வரையிலும் விஜயண்ணனை கொஞ்சம் லிஸ்ட்ல வைப்போம். அடுத்த யாருன்னு எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்க பத்தி பார்க்க போறோம். திருச்சி கிழக்கு வந்து அதேதான், மீண்டும் விஜயண்ணன் தான் அங்கேயும் நிக்கிறாரு, 2 இடங்கள் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திருச்சி கிழக்குல அவர் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்கு யாருன்னு பாத்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் அவர் தான் நிக்கிறாரு. அவர் வந்து டிஎம்கேவில் இருந்து நிக்கிறாரு. ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இருந்தவர் மீண்டும் அதே ஏரியாவில் நிக்கிறாரு. உண்மையிலே அவர் நின்று விஜயண்ணனை ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அதாவது விஜயண்ணனும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர் தான். இவரும் அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சரியான ஒரு போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் திருச்சி கிழட்டுக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா
அதாவது ஏடிஎம்கேவில் ராஜசேகரன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார் ஏடிஎம்கேவில். உண்மையிலே அவரு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டோடு நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை போட்டு சூப்பரான ஒரு கோல் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்ல வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிகேவில் கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. என்டிகேவில் இருந்து என்டிகே கிருஷ்ணசாமி ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல ராஜசேகரன் ஆகட்டும், டிஎம்கேல இனிகோ எதிராஜ் ஆகட்டும், இவங்க 3 பேர்த்துக்கும் சரியான டஃப் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் நல்லா டஃப் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய திரையினுடைய கவர்ச்சி மக்களிடையே எந்த அளவுக்கு எடுபடுது, மக்கள் எந்த அளவுக்கு கிரேஸாக இருக்காங்க, மக்கள் விஜயை எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சம் ஆயிரும். ஸோ இந்த அதுவரையிலும் நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 5 தொகுதிகளும் ஸ்டார் தொகுதிகள், மிக முக்கியமான தொகுதிகள். இந்த 5 தொகுதியும் இந்த 5 தொகுதி மக்கள் தான் டிசைட் பண்ணணும் முதலமைச்சர் கேண்டிடேட்டை எந்த அளவுக்கு ஜெயிக்க வைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு வருகின்ற காலங்களில் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே 4ஆம் தேதி மதியம் 12-1 மணிக்குள்ளெல்லாம் கிட்டத்தட்ட ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஜெயிச்சாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா சரி அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.